ஆன்மீகம் சார்ந்தும் இருக்க போகுது, ஆரோக்கியம் சார்ந்தும் இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக பல பேர் வந்து நம்ம வீட்டு பொருட்களை வைத்து வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம், உடல் ஆரோக்கியம் எப்படி வச்சுக்கலாம், முகப்பொலிவாக எப்படி வச்சுக்கலாம், முடி வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லும்பொழுது அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், குறிப்பு இருந்தால் சொல்லுங்கள். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போகுது. முழுக்க நோயே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உணவுகளில் சேர்த்துக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள், அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக உடல் எடை குறையும், நோயில்லா வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல், ஆரோக்கியம், செல்வம், இது எல்லாவற்றிற்குமே, மன அமைதிக்கு கூட சுக்கிரன் ரொம்ப ரொம்ப அவசியமாக திகழ்கிறாரு. ஸோ இது எல்லாத்திற்குமே சுக்கிரனுடைய ஒரு ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம ஆர்த்தி விலாக் மூலமாக ஒவ்வொரு முறையும் ஆன்மீகம் சார்ந்தும் வீட்டு பயன்கள் சார்ந்தும் பல தகவல்களை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்தும் இருக்க போகுது, ஆரோக்கியம் சார்ந்தும் இருக்க போகுது. அதுவும் குறிப்பாக பல பேர் வந்து நம்ம வீட்டு பொருட்களை வைத்து வீட்டை எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம், உடல் ஆரோக்கியம் எப்படி வச்சுக்கலாம், முகப்பொலிவாக எப்படி வச்சுக்கலாம், முடி வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம சொல்லும்பொழுது அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், குறிப்பு இருந்தால் சொல்லுங்கள். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போகுது. ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச பதிவாகவும் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுடைய உடல் எடையை மட்டும் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுக்க நோயே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உணவுகளில் சேர்த்துக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள், அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக உடல் எடை குறையும், நோயில்லா வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை தான். இந்த வேர்க்கடலையினுடைய மகத்துவம் தெரியாதவங்க தான் இப்போ என்னென்னமோ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்திலேருந்தே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர காலகட்டத்திலேருந்தே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேச தலைவர்கள் உட்பட எல்லோருமே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையினுடைய சிறப்புகள், இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது, எப்படி இது உடல் எடையை குறைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. ஸோ இந்த வேர்க்கடலை அப்படின்றது முதல்ல எல்லோருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதயம் தான். நம்ம அன்புக்குரியவர் அப்படின்றவங்கள எப்படி சொல்லுவோம், என் இதயத்திற்கு நெருக்கமானவர், என் அன்புள்ள இதயமாகவே துடிக்கக்கூடியவள் அப்படின்லாம் நம்ம வந்து கவிதை சொல்லுவோம். அந்த இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் மிக முக்கியமான ஒன்று வேர்க்கடலைங்க. ஸோ இதய பாதுகாப்புக்கு வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப உதவுது. உடல் எடையை குறைக்க உதவுது. உடம்புல எங்கேனும் வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயன்படுத்தி பலன் அடைஞ்சவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க. சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லை உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இது ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை வந்து வேர்க்கடலை கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலையை நம்ம ஏன் உணவுப் பொருட்களில் சேர்த்துக்கக்கூடாது? விழுப்புரம் சைடாங்கெல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், வீட்டில் சாதாரணமாக ஒரு சட்னி அரைச்சாலே வேர்க்கடலை சட்னி தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன படுத்துகிறோம், சட்னி அப்படின்னு சொன்னாலே இந்த உடச்ச கடலைன்னு சொல்லுவோம், பொட்டுக்கடலை. அந்த பொட்டுக்கடலையும் தேங்காயும் போட்டு தான் நம்ம வந்து சட்னி செய்யக்கூடிய வழக்கம் வச்சுருக்கோம். தவறுன்னு நான் சொல்லலை. அதோட கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அது ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சட்னியாக மாறுறது மட்டும் இல்லாமல் சுவையும் வேறு மாதிரியான ஒரு சூப்பரான சுவையை கொடுக்கக்கூடியதுங்க இந்த வேர்க்கடலை. ஸோ மறக்காமல் உங்கள் உணவுப் பொருட்களில் வேர்க்கடலை சட்னி அப்படின்றத கண்டிப்பாக சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அடுத்து வேர்க்கடலையை எப்படியெல்லாம் சாப்பிடலாம்? நிறைய பேருக்கு வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட அதை வந்து வறுத்து கொடுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு இனிப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப பிடிக்கும்ன்றதை தெரிஞ்சு தான் அந்த காலகட்டத்திலே வந்து இந்த கடலை உருண்டை அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தாங்க. தின்பண்டம்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடியது கடலை உருண்டை, கடலை மிட்டாய் வாங்கித்தாங்க, பர்ஃபி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம். இப்போ தான் நிறைய லாலிபப்பு, சாக்லேட்டு என்னென்னமோ இப்போ தான் வந்திருக்கு. இது எதுலேயுமே வந்து ஆரோக்கியம்ன்றது
துளி கூட கிடையாது அப்படின்றது அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை சார்ந்த தின்பண்டங்களை குழந்தைங்களுக்கு கடலை உருண்டையாக இருக்கட்டும், கடலை மிட்டையாக இருக்கட்டும், பர்ஃபியாக இருக்கட்டும், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து இந்த உணவு பழக்க முறைகளை நிச்சயமாக வந்து நீங்கள் மாற்றலாம். அடுத்து வேர்க்கடலையை பயன்படுத்தி வேக வச்சு நம்ம வந்து அந்த வேர்க்கடலையை சாப்பிடும்பொழுது அது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த வேக வைத்த வேர்க்கடலையை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும், ஏன் வெள்ளிக்கிழமை சொல்கிறேன் அப்படின்னா, வேர்க்கடலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கிறதுனால நீங்கள் வீட்டில் வேர்க்கடலை வேக வைக்கும் பொழுது அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக பூஜை அறையில் வைத்து நீங்கள் சுக்கிர பகவானை வணங்கி நீங்கள் அதை உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாக சுக்கிரனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும், உடம்புல ஆரோக்கியமும் நிலைச்சிருக்கும். ஸோ வேர்க்கடலை இத்தனை விதத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ சுக்கிரனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பணம், செல்வம் இப்படி மட்டும்தான் நம்ம வந்து நினைப்போம். அது மட்டும் கிடையாது. காதல், ஆரோக்கியம், செல்வம், இது எல்லாவற்றிற்குமே, மன அமைதிக்கு கூட சுக்கிரன் ரொம்ப ரொம்ப அவசியமாக திகழ்கிறாரு. ஸோ இது எல்லாத்திற்குமே சுக்கிரனுடைய ஒரு ரூபமாக இருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலையை அந்த சுக்கிரனுக்கு படைச்சு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுறதுன்றது ஆன்மீகம் சார்ந்தும் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் சார்ந்தும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யுங்க. குறிப்பாக உடல் எடையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம உடலுக்கு வந்து கெட்ட கொழுப்பு அப்படின்றது இருக்கக்கூடாது, நல்ல கொழுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோசாச்சுரேட்டாக இருக்கட்டும், பாலிநான்சாச்சுரேட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே நல்ல கொழுப்புகள். இந்த ரெண்டு நல்ல கொழுப்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தின்பண்டம்னு பார்த்தீங்கன்னா அது வேர்க்கடலை தான். ஸோ அந்த வேர்க்கடலையை நீங்கள் உடலில் எடுத்துக்க உங்களுக்கு நல்ல கொழுப்பு சேரும் பொழுது அது உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு உந்துதலாகவும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவும் நமக்கு அமையுது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவுப் பொருட்களில் நீங்கள் வேர்க்கடலையை எல்லா விதத்துலையும் சேர்த்துக்கோங்க. ஃபாரினில் இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அந்த சாலட்டில் கண்டிப்பாக வேர்க்கடலை இருக்கும். ஏன்னா அந்த வேர்க்கடலையினுடைய மகத்துவத்தை உணர்ந்தவங்க எல்லா இடங்களிலும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம தான் அது நமக்கு உள்ளூரில் கிடைக்கக்கூடியது, நம்மளாம் ஃபாரின் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடணும், ஃபாரின் பொருட்களை தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் இந்த வேர்க்கடலை மாதிரியான மகத்துவமான உணவுப் பொருட்களை நம்ம மறந்து போயிருக்கோம். ப்ளீஸ் இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. சிறு வயதிலிருந்தே குழந்தைங்களுக்கு வேர்க்கடலையை கொடுக்க பழகுங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கும் பொழுதும் அது உள்ளே வந்து மகிழ்ச்சியாக எடுத்துப்பாங்க. அது ஆரோக்கியமாகவும் அவங்களுக்கு மாறும். இதயம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், உடல் பருமனாக இருக்கட்டும், அதற்கு மிகச்சிறந்த தீர்வு வேர்க்கடலையாக இருக்குது. ஸோ இதை பயன்படுத்துங்க. வேர்க்கடலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த உணவுப் பொருட்களை கொடுத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.